ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா மேக்கப்புக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் எனக்கு மோஸ்ட்லி கமெண்ட் பண்ணுறது எல்லாமே உனக்கு மேக்கப் செட் ஆகலை, உனக்கு மேக்கப் ஹெவியாக இருக்குது, உங்கள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் அப்படி தான் நீங்கள் கலாய்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹெவன் பியூட்டி வேர்ல்டுக்கு வந்திருக்கேன். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஃபுல்லாகவே மேக்கப் செட் ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஷெட்டில் போடுறீங்களோ அந்தளவுக்கு என் மூஞ்சி பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன் எப்படி மேக்கப் போடுறாங்கன்னு. நீங்களே பார்த்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் ஃபஸ்ட்டு என்னோட எதுவுமே போடாத மேக்கப் இல்லாத மூஞ்சி, ஒரு மாய்ஸ்சரைசர் கூட போடலை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் சாரீ ட்ராப்பிங்கும் முடிச்சிட்டாங்க. இதுதான் என்னோடய பிரைட் சாரீ, நல்லா இருக்குல்ல? இப்போது அடுத்து வந்து முகத்தில் ஏஷியன் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதில் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்கப்புக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து லென்ஸ் வைக்கிறாங்க. இப்போ தாரையாக கொட்ட மாதிரி வைக்கவே இல்லை, தண்ணி வரையும் தண்ணி வந்துருச்சு. இப்போ என் மூஞ்சியில் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு? ஐப்ரோ ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா இருக்கு. மேக்கப் நல்லா இருக்குல்ல? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எனக்கு ஐலாஷ் வைக்க போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பாருங்கள், ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். இப்போ வந்து குட்டியாக இருக்கா, இப்போ அடுத்து பெருசாகிடும். அந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இவன் பேசவே மாட்டான் யாருக்கிட்ட. இப்போ பேச மாட்டியா நீ? சுத்தமாக பேச மாட்டான். அவனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து செம்ம டைப்பு, சூப்பராக பேசுவார். ஆனால் இவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான். அதிக கூட மாட்டான் நம்ம பேசினா கூட. பா, இப்படி ஒரு பையனா? என் பேர் என்ன? சாத்விக். சாத்விக் இங்கே பாரேன். ஹே, மதிக்க கூட மாட்டான் அந்த பையன். செட் ஆகுதா? எவ்வளோ நீங்க செட்டில் போறீங்களோ அந்த அளவுக்கு. அவன் யாரையுமே மதிக்க மாட்டான். நான் ரொம்ப அழகா வளர்த்து வச்சிருக்கீமா பிள்ளைய. ஏமா ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டோம். ஆமா, நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல மேக்கப் போட்டா நல்லா ஆன் பண்ணிட்டீங்களா? பாருங்க, அவங்க வந்து என் ஃபேஸுக்கும் என்னோட வாய்ஸ்க்கும் செட் ஆகலன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. நிஜமாலே கடவுள் லைட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னோட வாய்ஸை மட்டும் தப்பா வச்சுட்டாரு. வாய்ஸை மட்டும் மாத்தி. வாய்ஸ் இல்ல, வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. பரம்பரை மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பெண்ணாக உணர்ந்த தருணம். சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. யாரா அந்த பொண்ணு? பேய் மாதிரி. ஜெயிக்கணுங்கிற வெறி. செம்ம செட் ஆயிடுச்சு. அதனால வந்து ஜுவல்லரி ஷாப் பிடிச்சி அந்த இடத்துல காத்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் உள்ள சொல்றோம் பாருங்க. ஒரு வழியா நம்ம இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி ஷூட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்னடா பிளான் இருக்கு? நீ முடிச்சிட்டோல? முடிச்சு இன்னும் விட மாட்டாங்க. தாங்க முடியலையே, தலை வலிக்குதா. மீண்டும் சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய். என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா?